கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி, அந்த நிகழ்ச்சி மூலமாக வேதம் எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னையிலே சுனாமி என்ற ஒரு பேரலை வந்தது. அப்படிப்பட்ட கடல் கொந்தளிப்பு அந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது, சென்னையிலே ஒரு பகுதி, எங்க ஃபிஷிங் ஹார்பர் அப்படின்வாங்க, காசிமேடு பகுதியில மீன் பிடிக்கும் படகுகள் அங்கே வந்து மீன்களை அந்த கரையேற்றுகிற இடம். அந்த மீன்களை வாங்க பலர் வருவார்கள். அப்படியாக அந்த இடத்துக்கு வேடிக்கை பார்க்கும் சிலர் வருவார்கள். அந்த நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே திடீர் என்று சொல்லி அந்த சுனாமி அலைகள் அடிக்க துவங்குகிறது. அப்பொழுது ஒவ்வொருவரும் சிதறுகிறார்கள், பதறுகிறார்கள், ஒன்றுமே தெரியவில்லை என்ன செய்வது என்று சொல்லி தத்தளிக்கிறார்கள். அடுத்தடுத்து வருகிற அலைகள் இன்னும் பயங்கரமாக வருகிறது. அப்பொழுது ஒரு பலம் வாய்ந்த வாலிபன் என்ன செய்கிறான், ஒருவரை பார்க்கிறான். பக்கத்துல ஒரு குழந்தை. அவரால் அந்த குழந்தையை பிடிக்க முடியவில்லை. உடனடியாக அந்த வாலிபன் அந்த குழந்தையை பிடித்து கொண்டு அந்த குழந்தையை தன்னுடைய தோள்களுக்கு மேலாக தலையை பிடித்து கொள்ளுமாறு சொல்லி தோள்களுக்கு மேலாக உட்கார வைத்து கொண்டு, அதே நேரத்துல அங்க ஒரு பெரிய சிமெண்ட் கம்பம் ஒன்று இருந்தது, போஸ்ட் மாதிரி போட்டிருந்தார்கள். அதை அவன் கெட்டியாக பிடித்து கொண்டான். அந்த சின்ன பையனும் அவர் மேல ஏறி அப்படியே அந்த தோள்கள் மேல 2 காலை போட்டு அப்படியாக நடுவில் உட்கார்ந்து கொண்டான். இந்த சுனாமி அலைகள் அடுத்தடுத்து சில வினாடிகள் வந்தன, சில நிமிடங்களும் வந்தன. அதுவரை அவர்கள் அந்த வாலிபருடைய தலை வரைக்கும் கூட வந்தது. ஆனாலும் கூட விடவில்லை. முகத்திலும் தண்ணீர் அடித்தது. இருந்தாலும் அதை கெட்டியாக பிடித்து கொண்டார். அந்த அலைகள் முடிந்த பிறகு பார்க்கும்போது இவன் எதிரில் கண்ட பலரை காணவில்லை. தண்ணீர் அவ்வளவு வேகமாக அடித்து கொண்டு போய்விட்டது. நீச்சல் தெரிந்தவர்களும் கூட தப்பவில்லை. அப்பொழுது எப்படியோ அந்த குழந்தையினுடைய தந்தை ஒரு பொருளை பிடித்து கொண்டு அவர் பற்றி கொண்டு அவர் ஒரு இடத்துல விழுந்து கிடந்தார். இந்த இடத்துல பாருங்க, இந்த வாலிபன் செய்த செயல் என்ன, அந்த ஒரு கம்பத்தை கட்டியாக பிடித்து கொண்டு தன்னை காப்பாற்றினது மாத்திரமல்ல, ஒரு குழந்தையும் இந்த இடத்துல காப்பாற்றி விட்டார். அதுபோலதான் நமக்கு வேதம் இருக்கிறது. அந்த வேதத்தில் உள்ள அடிப்படையான சத்தியம் நம்மை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாம் அதை உறுதியாக பற்றி கொண்டு நாம் அதை பின்பற்ற வேண்டும். வேதத்தை பற்றி கொண்டவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விதமான சூழல்களும் அலசடிப்படுவதில்லை, அவர்கள் அலைக்கழிக்கப்படுவதில்லை. அது மாத்திரமல்ல, நம்மை காத்து கொள்வது மாத்திரமல்ல, இந்த உலகம் மிக பயங்கரமானது. கால நிலைமைகள் பலவிதமாக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலும் பலவிதமான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்தினுடைய அடிப்படை சத்தியம், பரலோகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து நமக்கு நம்பிக்கை தருகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அவர் நம்முடைய பரிகாரி, அவருடைய இரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பு உண்டு என்ற அந்த நம்பிக்கைகளை அது சொல்லுகிறது. பிதாவானவரை முழு இருதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. உன்னில் அன்பு கூறுவது போல பிறனை நேசிக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. இந்த அடிப்படை சத்தியங்களை நாம் உறுதியாக விசுவாசித்து நம்பினால் நாம் எந்த சூழ்நிலையிலும் போதனைகள் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே நேரிடக்கூடிய பல்வேறு விதமான திகிலை உண்டாக்கக்கூடிய சம்பவங்களிலும் நாம் உறுதியாக நிற்க முடியும், தொடர்ந்து வாழ்க்கையிலே நிலைக்க முடியும், நம்முடைய விசுவாசத்திலே நிலைக்க முடியும். அதுபோல இந்த வேதத்திற்கு, அதாவது இந்த பைபிள் புத்தகத்திற்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும். அறிவியல்
படித்தவர்களுக்கு, அதிலும் இயற்பியல், பிசிக்ஸ் படித்தவர்கள் ஹாலோகிராம் என்ற ஒன்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சாதாரணமாக ஒரு படத்தை நாம் கண்ணால் பார்க்கும்போது அதுல இந்த படத்தினுடைய உருவம் தெரிகிறது. ஒரு போட்டோவா இருக்கலாம், வரையப்பட்ட படமா இருக்கலாம். அதை 2 துண்டாக வெட்டி விட்டால் அதனுடைய ஒரு பகுதி இல்லாமல் போய்விடும். ஒரு துண்டை மாத்திரம் வைத்துக்கொண்டு படத்தினுடைய மறு பகுதியை பார்க்க முடியாது. அந்த உருவத்தை என்ன என்று சொல்லி பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஹாலோகிராம் என்பது ஒரு விசேஷமாக எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இது பொதுவாக ஒரு கண்ணாடி ஸ்லைடில் அதை எடுத்திருப்பார்கள். அதாவது மெல்லிய கண்ணாடி பலகையில இதை பதிய வைத்திருப்பார்கள். அதாவது புகைப்படம் எடுத்திருப்பார்கள். இதற்கு சில விதிமுறைகள் உண்டு. இந்த படம் எடுப்பதற்கு சில விதிமுறைகள் உண்டு. லேசர் என்ற ஒளிக்கற்றைகளாலே அந்த படம் எடுக்கப்பட வேண்டும். அந்த லேசர் ஒளிக்கற்றை பொருளின் மீது பட்டு அதற்கு பிறகு அந்த பிலிமின் மீது அல்லது அந்த ஒளி உணரக்கூடிய கண்ணாடியின் மீது விழ வேண்டும். அடுத்தது அதனுடைய இன்னொரு பகுதி, அந்த ஒளி மூலத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த லேசர் கதிர்கள் நேரடியாக அந்த ஒளிப்பதிவு தகட்டின் மேல் விழ வேண்டும், அந்த பிலிமின் மேல் விழ வேண்டும். இப்படியாக அதை படம் எடுத்து விட்டால் நமக்கு ஹாலோகிராம் படம் கிடைக்கிறது. அதை பார்க்கும் பொழுதும் லேசர் ஒளியை அதன் மேலே செலுத்தி அதை பார்க்கும் பொழுது அந்த உருவம் நமக்கு முப்பரிமாணத்திலே தோற்றம் அளிக்கிறது. நம்ம 2 கண்களால் அதை பார்க்கும் பொழுது அந்த கண்ணாடி தகட்டுக்கு பின்னாலே அந்த எடுக்கப்பட்ட அந்த பொருளினுடைய உருவம் நமக்கு தோன்றுகிறது. அதாவது ஜன்னல் வழியாக ஒரு விளக்கை பார்த்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஜன்னலுக்கு வெளியே நின்று கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விளக்கையும் மெழுகுவர்த்தி இவற்றை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதுபோல அந்த பிம்பம் இருக்கும். அப்பொழுது அது முப்பரிமாணத்திலே நேருக்கு நேர் பார்ப்பது போலவே அது இருக்கும். சாதாரண புகைப்படம், அது 2 பரிமாணம். அது சரி. அடுத்தது இந்த லேசர் புகைப்படத்தை, அதாவது அது கண்ணாடி தகடா இருக்கலாம், பிலிமா இருக்கலாம், அதை 2ஆக வெட்டி விட்டாலும் கூட முழு உருவமும் தெரியும். எப்படி அந்த ஜன்னல்ல நம்ம தலையை அசைத்து இப்படி அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு மறைந்திருக்கிற பொருளும் கூட என்ன செய்கிறது? இன்னொரு வேற ஒரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது தெரிகிறது. அதுபோல இந்த என்ன புகைப்படம் எடுக்கப்பட்டதோ, லேசர் புகைப்படம் என்ன எடுக்கப்பட்டதோ அதனுடைய ஒரு பாதியில அந்த லேசர்னுடைய பாதி துண்டு இருந்தாலும் கூட, லேசர் புகைப்படத்தின் பாதி துண்டு இருந்தாலும் அந்த பொருளை நம்மாலே பார்க்க முடிகிறது. அது அதனுடைய விசேஷ தன்மை. இதெல்லாம் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வேதம், அதாவது பைபிள் புத்தகமும் இப்படிப்பட்டது. இது நமக்கு இன்னும் அதிகமான ஆழமாக ஒரு காட்சியை, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின காட்சியை நமக்கு தரக்கூடியதா இருக்கிறது. இது ஒரு சாதாரண புத்தகம் போல அல்ல. மற்ற புத்தகங்கள் அவை இவற்றிலிருந்து, பைபிளிலிருந்து வேறுபட்டதா இருக்கிறது. இந்த பைபிள் உள்ளார்ந்த கருத்துக்களை, கர்த்தர் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை, உள்ளார்ந்த கருத்துக்களை நமக்கு அதை வடிவப்படுத்தி நமக்கு கண்முன்னே கொண்டு போய் நிறுத்துகிறது. அதுபோல இந்த வேதத்திலே ஒரு சில பகுதிகளை நீக்கினாலும் கூட அதனுடைய உள் கருத்து என்ன, நமக்கு அதன் மூலமாக என்ன செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறார், என்ன மீட்பின் செய்தியை கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு சில பக்கங்கள் இல்லாமல் போனாலும் கூட. இப்பொழுது புதிய ஏற்பாடு சொல்லுகிற சத்தியத்தை பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்களும் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. அதே நேரத்துல பழைய ஏற்பாடு இப்படி ஒருவர் பிறப்பார் என்று சொல்லி இருக்கிறது. இப்படி பல காரியங்களை நாம் சொல்லலாம். எனவே நாம் பைபிள் என்பது அது ஒரு கெட்டியான பிடிமானமா இருக்கிறது. வேத வசனங்கள் நாம் பற்றி கொள்வதற்கு வாழ்க்கையிலே பல சோதனைகளிலே ஈடுபடும் போது அது பற்றி கொள்ளக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது.
அது நமக்கு அருமையான ஒரு காட்சியை தருகிறது. கடவுள் நமக்கு என்ன தரிசனத்தை காட்ட விரும்புகிறாரோ அந்த தரிசனத்தை தரக்கூடிய ஒன்றாக வேதம் இருக்கிறது. அது காலத்தாலே சிதைவடையாமல் இருக்கிறது. இந்த வேதத்தை நாம் படிப்பதன் மூலமாக, இதை தியானிப்பதன் மூலமாக கர்த்தரோட நாம் தொடர்பு கொள்ள முடியும். அவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். நம் தேவைகளை உணர்ந்து அவற்றை பூர்த்தி செய்வார். அவருக்கு நேராக அவர் சொன்ன வாக்குத்தத்தம் செய்த அந்த பரலோகத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, நாம் சாட்சியாக ஜீவிக்கவும் வேத புத்தகம் உதவுகிறது. மற்றவர்களுக்கு வழி காட்டவும், அவர்களை கர்த்தருடைய ஒளியின் இடத்திற்கு அழைத்து வரவும் இந்த வேத புத்தகம் உதவுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.